Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் நெக்ஸ்ட் யூனிட் 5 ரியாக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்க ஒவ்வொரு கொஷின்ஸ் ப்ளஸ் அதோடைய ஆன்சர்ஸ் இப்படி தான் லைனாக யூனிட் 1, 2, 3, 4 எல்லாத்துக்குமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹிண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னா மறந்துடாம நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ இந்த ரியாக்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வாட் இஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்ஸ் இன் ரியாக்ட் வித் சூட்டபிள் கோட் எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேட் ஹவு டு பில்ட் டைனாமிக் ஃபார்ம்ஸ் இன் ரியாக்ட். ஸ்டேட்னா என்ன, ப்ராப்ஸ்னா என்ன ரியாக்ட்ல, அதுக்கு ஒரு சூட்டபிள் கோட் டைனாமிக் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி ரியாக்ட்ல கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா என்ன ரியாக்ட்ல அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா அப்போ சேஞ்சபிள் ஒன், தட் இஸ் மியூட்டபிள் ஒன் அப்படின்னு சொல்வோம். ரியாக்ட் காம்போனன்ட்குள்ள ஒரு டேட்டா ஸ்டோர் மாதிரி இருக்கும், அது டைம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், அதை தான் நம்ம ஸ்டேட் அப்படின்னு சொல்வோம். ஸோ ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆன உடனே யூஐ வந்து ரீரெண்டர் ஆகும். ஸோ ஸ்க்ரீனில் லேட்டஸ்ட் வேல்யூ தான் காட்டும், ஓல்டஸ்ட் வேல்யூ இல்லாமல். ஸ்டேட் காம்போனன்ட்டுக்கு ப்ரைவேட் வேற, காம்போனண்ட்டை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கெப்பாசிட்டிஸ்க்குலாம் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்டேட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் காம்போனன்ட்ஸில் திஸ் செட், இந்த திஸ் செட்டு, செட் ஸ்டேட்டு, இந்த யூ ஸ்டேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, ஹூக் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டேட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் ஃபார்ம் இன்புட், பட்டன் கிளிக்ஸ்க்கு, கவுண்டர்ஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டேட் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ சிம்பிள் கவுண்டர் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்லன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ரியாக்ட்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இம்போர்ட் ரியாக்ட் யூ ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட், இதுக்கு என்ன அர்த்தம்னா ரியாக்ட் லைப்ரரியும் யூ ஸ்டேட் ஹூக்கும் இம்போர்ட் பண்ணுறோம் பிகாஸ் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல ஸ்டேட் வேணும், அதுக்காக ஃபர்ஸ்ட் யூ ஸ்டேட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? செகண்ட் ஃபங்க்ஷன் கவுண்டர். ஃபங்க்ஷன் கவுண்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ கவுண்டர்னு ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டை டிஃபைன் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட், இது என்ன பண்ணும் அப்படின்னா கவுண்ட்னு ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்டேட் வேரியபிளோட ஸ்டார்டிங் வேல்யூ எப்பவுமே ஜீரோவா தான் இருக்கும், அதை தான் இங்க நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ செட் கவுண்ட்ல இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு கவுண்ட்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ செட் கவுண்ட்ல இருக்கிறத என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை வந்து எடுத்து கவுண்ட்ல அப்டேட் பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் ரிட்டர்ன். ரிட்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்போனன்ட் ஸ்கிரீன்ல என்ன ரெண்டர் பண்ண வேணும் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ற வேல்யூ தான் இந்த ரிட்டர்னுக்கு உண்டு. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா H2 ஹெட்டிங் 2ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஹெட்டிங்ல கரண்ட் கவுண்ட் வேல்யூ என்னன்றதை டிஸ்பிளே பண்றதுக்காக தான் இந்த வேரியபிள்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் பட்டன் ஆன் கிளிக், பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது செட் கவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கால் ஆகும். கவுண்ட் பிளஸ் 1 வந்து கால் ஆகி கவுண்ட் 1 இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்க 1 கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட் கவுண்டா மாற்றும். இந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ லைன் பை லைன் உங்களுக்கு புரியுதா எப்படி ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் வந்து ரியாக்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. இவ்வளவு தான் ஸ்டேட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ஸ். ப்ராப்ஸ் அப்படின்றது என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா பேரண்ட் காம்போனன்ட்ல இருந்து சைல்டு காம்போனன்ட்டுக்கு பாஸ் பண்ற ரீட் ஒன்லி டேட்டா, அதை தான் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் த ரீட் ஒன்லி டேட்டா பாஸ்டு ஃப்ரம் த பேரண்ட் காம்போனன்ட் டு த சைல்டு காம்போனன்ட். ஓகேவா? ஸோ ப்ராப்ஸ் ஆர் யூஸ்டு டு ஷேர் டேட்டா பிட்வீன் த காம்போனன்ட்ஸ். ப்ராப்ஸ் வந்து சைல்டு காம்போனன்ட்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதையே இம்யூட்டபிளா வச்சிருக்கோம். ஓகேவா? சேஞ்ச் பண்ணாம அப்படியே இருக்கணும். ஓகேவா? ஸோ ரீயூசபிள் காம்போனன்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ப்ராப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ வந்து நம்ம இங்க மியூட்டபிளா வந்து சேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு ஸ்டேட்ல, இங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது, அதுதான் இதோடைய வேலை. ஸோ பேரண்ட் டு சைல்டு தானே நம்ம ஃபங்க்ஷன் கொண்டு போக போகுது. ஸோ எப்படி இதுவாகும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆப் கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆப்ன்றது என்னன்னா ஆப்ன்ற ஒரு காம்போனன்ட்டுக்குள்ள கிரீட்டிங் காம்போனன்ட் ஒன்று கொண்டு வர போறோம். ஓகே. ஸோ கிரீட்டிங் காம்போனன்ட் யூஸ் பண்றப்ப இந்த நேம் ஈக்குவல் டு லொகேஷன் கொடுத்துருக்கேன்ல, இது ஒரு ப்ராப் வந்து பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கிரீட்டிங் ப்ராப்ஸ் எடுத்துக்கிறோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் இது பண்றது. ஸோ இதை யூஸ் பண்ணி ஹலோ லொகேஷன் டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். இவ்வளவு தான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேரண்ட் டு சைல்டு எப்படி இம்யூட்டபிளா வந்து சேஞ்ச் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் இது 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். என்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்கு ஸ்டேட்டுக்கும் ப்ராப்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது ஹோல் டேட்டா இன்சைட் த காம்போனன்ட், இது பாஸ் தான் பண்ணுது பேரண்ட் டு சைல்டுக்கு. இது மியூட்டபிள், எங்க வேணா சேஞ்ச் பண்ண முடியும், பட் இது இம்யூட்டபிள், ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். அப்டேட் பண்ண முடியும் செட் ஸ்டேட் யூ ஸ்டேட்டை யூஸ் பண்ணி
இது பாஸ்டு பை அது ஆட்ரிபியூட்ஸ் மூலியமா ஜஸ்ட் பாஸ் தான் பண்ண முடியும் கமாண்ட்ஸை. தென் கண்ட்ரோல்டு பை த காம்போனன்ட் இது பேரண்ட் மூலியமா கண்ட்ரோல் ஆகுது. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் ப்ராப்ஸ். தென் நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, டைனாமிக் ஃபார்ம் வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ யூசர் கிளிக் பண்ணும்போது புது இன்புட் ஃபீல்டு ஆட் ஆகணும், ரிமூவ் பண்ண முடியணும். இன்புட் கவுண்ட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. அது வந்து டைனாமிக் ஃபார்மா இருக்கிறதுனால எத்தனை யூசர்ஸ் வேணா அங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்புட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுதான் நம்ம பண்ண போற விஷயம். அதுக்கு பேர் தான் டைனாமிக் ஃபார்ம் அப்படின்னே சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அந்த டைனாமிக் ஃபார்முக்கு என்ன அர்த்தம்னு ஒவ்வொரு ப்ரோக்ராமா பார்க்கலாமா? ஸோ இங்க பாருங்க, கோடிங் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட். முதல்ல இம்போர்ட் ரியாக்ட், முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கிறோம். யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் அதுதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டைனாமிக் ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம். அதுதான் ஃபங்க்ஷனுக்கு நேம். தென் கான்ஸ்டன்ட் ஃபீல்டு செட் ஃபீல்டு யூஸ் ஸ்டேட் கொடுத்துரும். இது என்னன்னா ஃபீல்ட்ஸ்னா ஒரு அரே ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ல வர வேல்யூவோட ப்ராப்பர்ட்டி இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி ஃபீல்டு வச்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த எம்டி ஃபீல்ட்ல இருந்தா அடுத்தடுத்து ஃபில் ஆகும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் ஹேண்டில் இன்புட். இன்புட்டை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஹேண்டில் சேஞ்ச். இங்க தான் வந்து இன்புட் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண போறோம். பர்டிகுலரா இன்புட் ஃபீல்டுல டைப் பண்ற வேல்யூ வந்து ஸ்டேட்ல அப்டேட் பண்ண யூஸ் ஆகுற ஃபங்க்ஷன். அதுக்காக தான் இந்த ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் கான்ஸ் நியூ ஃபீல்டு. இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஓல்டு ஃபீல்டு அரேவோட ஷாலோ காப்பியை எடுத்துக்கும். ஓகேவா? அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணக்கூடாது, மியூட்டேட் பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. அந்த ஓல்டு ஃபீல்டு என்ன இருக்கோ அதோட ஷாலோ காப்பியா இது வந்து இங்க ரியாக்ட் ஆகும். அதுதான் கான்ஸ்டன்ட் நியூ ஃபீல்டு அப்படின்றது. நெக்ஸ்ட் நியூ ஃபீல்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஈவன் டார்கெட் வேல்யூ. தட் மீன்ஸ் யூசர் டைப் பண்ற டெக்ஸ்ட் வந்து கரஸ்பாண்டிங்கா ஃபீல்ட் ஆப்ஜெக்ட்ல செட் பண்றது. அதுக்காக தான் இந்த லைன். ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் நியூ ஃபீல்ட்ல டைப் பண்றாங்களோ அது எல்லாமே டார்கெட் வேல்யூல ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். தென் ஃபைனலா என்ன பண்ண போறோம், அதை செட் பண்ணிக்க போறோமா? ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட் நம்ம செட் அப்டேட் பண்றோம் அப்படின்னா யூஐல ரீரெண்டர் ஆயிடும். அங்க போய் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகி நின்றோம். ஓகே, அடுத்து நியூ இன்புட்டை ஆட் பண்றதுக்கு ஸோ கான்ஸ்டன்ட் ஆட் ஃபீல்டு, ஒரு இன்னொரு ஃபீல்டை கொடுக்க போறோம். ஸோ ஆட் பண்றோம். ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபீல்டு அரேவோட காப்பி எடுத்து எண்டில் புதுசா எம்டி ஆப்ஜெக்ட் கொடுத்துறோம். ஸோ இது என்ன ஆகும், புதுசு புது இன்புட் வர வர அது அப்பண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த அப்பண்ட் ஃபங்க்ஷனுக்காக தான் இதை கொடுக்குறது. அடுத்து ரிமூவ் ஃபீல்டு. ஆல்ரெடி இருக்க ஏதாவது ஃபைலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் ஃபீல்டு ஃபங்க்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இருக்கிற ஃபைல் ஆல்ரெடி ரிமூவ் ஆயிடும். அடுத்து சப்மிட் ஃபார்ம். ஸோ ஹேண்டில் சப்மிட் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி முடிச்ச உடனே ஃபார்மை சப்மிட் பண்ண ப்ரௌசர் ரீலோட் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மை கன்சோல் பண்ணி இன்புட் வேல்யூஸை லாக் பண்ணிக்கும். அதாவது லாக்ல எழுதி வச்சுக்கும். அதில் லாக் ரைட் பண்ணி வச்சு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபார்ம் ஆன் சப்மிட். ஆன் சப்மிட்ன்றது என்ன அப்படின்னா ஸோ ஃபார்ம் சப்மிட் ஆன டைம்ல கரெக்டாக ரன் ஆயிருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற லைன் தான் இந்த ஆன் சப்மிட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து யூஸ் ஆகுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு மேப். என்னெல்லாம் வேல்யூஸ் எடுத்துக்கணுமோ அந்த டைப் வேல்யூ, பிளேஸ் ஹோல்டர் எங்கே இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அந்த பட்டன் எந்த பட்டன்லாம் வச்சிருக்கோம், ரிமூவ் பட்டன் எல்லாத்தையுமே இந்த லைன்ஸ்குள்ள உங்களுக்கு தெரியும். இது நார்மலா உங்களுக்கு ப்ரோக்ராம் தெரிஞ்சனால இந்த லைன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இவ்வளவுதான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் டைனாமிக் ஃபார்ம். லாஸ்டா கொடுத்தாச்சா, என்ன ஆயிடுச்சு, மொத்த டைனாமிக் ஃபார்மே எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், சர்வேல இந்த மாதிரி விஷயங்கள்லாம், சர்வேலாம் ஆன்லைன் சர்வேலாம் எடுப்பாங்க. இன்வாய்ஸ், பில்லிங் சிஸ்டம்லலாம் நிறைய ஐட்டம்ஸை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்றதுக்கு நம்ம மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைனாமிக் ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த கான்செப்டே கொண்டு வரும். ஈஸி ப்ரோக்ராம் தான், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே எழுதிக்கலாம். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்துருக்கேன். யூஸ் ஸ்டேட் எதுக்காக என்னென்ன யூஸ் பண்றோன்றதை நான் இப்ப சொன்னதை இந்த எக்ஸ்பிளனேஷன்லயுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ யூஸ் ஸ்டேட் ஹூக் எதுக்கு, நியூ இன்புட் ஃபீல்டு எப்படி ஆட் பண்றோம், ரிமூவ் எப்படி பண்றோம், அப்டேட் எப்படி பண்றோம், ஃபார்ம் சப்மிஷன் எப்படி பண்றோம் அப்படின்றது. தென் எதுக்காக இந்த டைனாமிக் ஃபார்ம்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து நமக்கு தெரியாதப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் கொடுக்க போறோம். எக்ஸாம்பிள் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், சர்வே ஃபார்ம், பில்லிங் சிஸ்டம், இ-காமர்ஸ்லாம் நமக்கு எவ்வளவு வரும்ன்றதெல்லாம் தெரியாது. ஸோ அன்பிரடிக்டபிளா இன்புட் இருக்கப்ப இந்த டைனாமிக் ஃபார்ம் வச்சிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ இன்புட்ஸை வேணா ஈஸி அண்ட் ஃபிளெக்சிபிளா யூசர் ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணும். அதுக்காக தான். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே எழுதிடலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.